அனைவருக்கும் வணக்கம். நாம் ஏற்கனவே ஹார்ட்ஃபுல்னஸ் கிளீனிங் சுத்திகரிப்பு பயிற்சி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்துட்டோம். இப்போது அந்த பயிற்சியை பற்றின சில விளக்கங்கள் மட்டும் நாம் பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்கான வீடியோ தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போது சுத்திகரிப்பு அப்போ நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போதே வந்து பார்த்திங்கன்னா இந்த சுத்திகரிப்பு பயிற்சியில் நம்ம ஆரம்பத்திலே சொல்லியிருப்போம், நமக்குள்ளே இருக்கக்கூடிய பதிவுகள், அன்றாடம் சேர்த்து கொள்ளக்கூடிய பதிவுகள் எல்லாம் பின்புறமாக வெளியேறுது. இந்த படத்தில் பார்க்குற மாதிரி பின்புறமாக புகையாவோ இல்லது ஆவியாகவோ வெளியேறுது அப்படின்னு நம்ம வந்து அந்த வீடியோவில் வந்து சொல்லியிருப்போம். அதை வந்து நாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோம். தொடர்ந்து அந்த வெளியேறதை நம்ம கவனிச்சுக்கிட்டே இருக்கோம். அந்த நேரத்தில் நம்ம எந்த ஒரு எண்ணத்தின் மீது நம்ம கவனம் செலுத்தணுங்கிற அவசியம் இல்லை. எப்படி நம்ம டெய்லியும் நம்ம உடல் நலத்தை பேணுறதுக்காக நம்ம வந்து குளிக்கிறோம், மேக்கப் போடுறோம், இதெல்லாம் செய்கிறோம் இல்லையா? ஸோ அதே மாதிரி நம்மளுடைய மனதில் ஏற்படக்கூடிய பதிவுகளை நாம் வந்து நீக்கிறதுக்கான ஒரு பயிற்சி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சுத்திகரிப்பு அப்படிங்கிற இந்த பயிற்சி. ஹார்ட்ஃபுல்னஸில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷலான டெக்னிக்னே வந்து சொல்லலாம். நம்மளுடைய மனம் சார்ந்த நிறைய கோளாறுகள், நமக்கு மனசார்ந்த கோளாறுகள் ஏற்படுறதுக்கு காரணமாக இருக்கிறதே பார்த்திங்கன்னா நம்ம மனதில் இருக்கக்கூடிய அதிகப்படியான எண்ணங்கள். ஒரு விஷயத்தை நம்ம திரும்ப திரும்ப நினைக்க என்ன ஆகுது, அது போய் நம்மளுடைய ஆழ் மனதில் போய் உட்காந்துக்கிறது. அதற்கு நம்ம வலு அதிகமாகிடுது. இதன் மூலமாக நமக்கு என்ன ஆகுது, நிறைய மனம் சார்ந்த பிரச்சனைகள் வந்து ஏற்படுது. ஸோ இதுக்கெல்லாம் வந்து இந்த விஷயங்கள், அதாவது நம்ம அன்றாட பதிவுகளை நம்ம அன்றாடம் நீக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா இந்த மாதிரியான மனக்கோளாறுகள்லேருந்து நம்ம வெளியில் வர்றதுக்கு இது ஒரு உதவிகரமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி பதிவுகள் எல்லாம் தொடர்ந்து வெளியே போயிட்டே இருக்கும்போது நம்ம கடைசியில் என்ன ஆகுறோம், நமக்குள்ளே ஒரு லகுவான ஃபீலை வந்து நம்ம வந்து ஃபீல் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபீல் நமக்குள்ளே வரும்போது என்ன ஆகுது அப்படின்னா நம்மளுடைய அதாவது நமக்குள்ளே இருக்கக்கூடிய பதிவுகள் நீங்கி நமக்குள்ளே ஒரு தூய்மை அடைஞ்சிருக்கோம் அப்படிங்கிற ஒரு அனுபவம் கிடைக்க ஆரம்பிக்கும். அப்போது அந்த பரம்பொருளிடமிருந்து நம்ம அந்த தெய்வீக ஆற்றலை நமக்குள்ளே ஈர்க்க முடியும். ஏன்னா காலி பாத்திரத்தில் தான் எதையுமே நம்ம வந்து வாங்க முடியும் இல்லையா? பாத்திரம் ஏற்கனவே நிறைஞ்சிருக்கு அப்படின்னா அதில் எது கொடுத்தாலும் அதில் போய் வெளியில் தான் வந்து போகும். அது அப்படி இல்லாமல் நம்ம பாத்திரத்தை ஃபஸ்ட்டு காலி பண்ணுறோம், நம்ம மனதை வந்து சுத்தப்படுத்திட்டு பதிவுகளை வெளியேற்றும் போது அது சுத்தமாகிடுது. அதுக்கப்புறமேட்டுக்கு அந்த பதம்பொருள்லேருந்து வரக்கூடிய அந்த தெய்வீக ஆற்றலை நமக்குள்ளே நாம் முன்புறமாக இந்த பிக்சரில் காட்டியிருக்கிற மாதிரி முன்புறமாக நமக்குள்ளே நுழைஞ்சு நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஒவ்வொரு அணுவிலும் இருக்கக்கூடிய எல்லா செல்களையும் அந்த ஆற்றலை வந்து நாம் வந்து நிரப்புகிறோம். இதன் மூலமாக என்ன ஆகுது அப்படின்னா நம்ம இருக்கக்கூடிய நம்மளுடைய அமைப்பு முழுவதும் தூய்மையாகவும் ஆயிடுது. நமக்குள்ள ஒரு எளிமையையும் நம்ம வந்து உணர ஆரம்பிச்சிடுறோம். ஸோ இந்த ஒரு நிலை வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்குள்ளே ஒரு லேசாக நம்ம வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறோம். ஒரு கடினமான ஒரு நிலை இல்லாமல் இதன் மூலமாக நமக்குள்ளே என்ன ஆகும்னா நமக்குள்ளே ஒரு லேசான தன்மையை உணரும் போது நமக்குள்ளே நிறைய விஷயங்கள், அதாவது கோபம், இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் நாம் வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு வந்து இந்த இது வந்துட்டு என்னென்னா நமக்கு உறுதுணையாகவே வந்துட்டு இருக்கும். இப்போது இந்த சுத்திகரிப்பு பயிற்சி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம ஏதாவது ஒரு சிக்கல், இன்றைக்கி ஒரு சண்டை நடந்துருச்சு, இன்றைக்கி இவங்க இப்படி பேசிட்டாங்க அப்படின்னு ஏதோ ஒரு எண்ணத்தை நினச்சி நம்ம இந்த எண்ணம் எனக்கு என்னை விட்டு வெளியே போகட்டும், அந்த எண்ணம் வெளியே போகட்டும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. நமக்கு இப்போது வெளியில் போகிற எல்லாமே வந்து நல்ல எந்த தேவையில்லாத எண்ணங்கள் தான். ஸோ அதனால் ஒரு எண்ணத்தின் மீதும் நம்ம கவனம் செலுத்த வேண்டிய அவசியம் வந்து கிடையாது. நம்ம சுத்திகரிப்பு வந்து நம்மளுடைய மனதால் தான் வந்து பண்ணுறோம். ஸோ நம்ம மனசு வந்து வேறு ஒரு எண்ணத்தின் மீது போகுது அப்படின்னு சொன்னால் நாம் நம்மளுடைய வில் பவரை அந்த இடத்துல பயன்படுத்தணும். நம்மளுடைய மனோசக்தியை பயன்படுத்தி திரும்பவும் நம்ம கவனத்தை அந்த சுத்திகரிப்பு செயல்முறைக்கு கொண்டு வந்து பின்புறமாக வெளியே போகிறத தொடர்ந்து கவனிச்சுட்டே இருக்கணும். ஸோ இப்படி ஆரோக்கியமான ஒரு திடமான ஒரு நம்பிக்கையோடு நம்ம வந்து இந்த பதிவுகளை வெளியேற்றும் போது தான் இந்த முன்புறமாக வரக்கூடிய அந்த தெய்வீக ஆற்றலை நமக்குள்ளே ஈர்த்துக்கிறதுக்கு இது உறுதுணையாக வந்துட்டு இருக்கும். ஸோ இந்த சுத்திகரிப்பை பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்க. எல்லோரும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.